இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதிவுக்காக உரிமை கட்சியின் முறையீடு உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நிராகரித்தார். அரசியல் கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற உரிமை கட்சியின் மேல்முறையீட்டை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் நிராகரித்து விட்டதாக அதன் தலைவரும் பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக சங்கங்களின் பதிவதிகாரி உரிமை கட்சியிடம் தெரிவித்தார். பிப்ரவரி 27ஆம் தேதி அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நீதித்துறை சிராய்வு நடவடிக்கைகளை தொடங்க கட்சிக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. முறையான நடைமுறையின்படி நாங்கள் அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்தோம். ஆனால் நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்பே அவரது நிராகரிப்பு வந்துள்ளது. மார்ச் 7ஆம் தேதியிட்ட கடிதத்தில் சங்கங்களின் பதிவதிகாரி நிராகரிப்பதற்கான எந்த காரணங்களையும் வழங்காமல் அமைச்சரின் முடிவை தெரிவித்தார் என்று ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். உரிமையின் பதிவு நிராகரிப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் சங்கங்களை உருவாக்கும் உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு சட்ட விதிகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று அவர் கூறினார். 20,000 ரிங்கிட் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் மலேசியா கினி செய்தியாளர் நந்தகுமார். வெளிநாட்டு தொழிலாளர்களை கையாளும் பாகிஸ்தானிய முகவரிடம் இருந்து கடந்த மாதம் 20,000 ரிங்கிட் லஞ்சம் வாங்கியதாக மலேசியா கினி செய்தியாளர் பி நந்தகுமார் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அக்குற்றச்சாட்டை 42 வயது நந்தகுமார் மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 10,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நந்தகுமாரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மாதம் ஒரு முறை MACC அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்பதுடன் கடப்புதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவித்தது. பாகிஸ்தானிய தொழிலாளர்களை கடத்தி வரும் அக்கும்பல் தொடர்பான கட்டுரையை மலேசியா கினி இணையதளத்திலிருந்து நீக்கவும் இனி எந்த ஒரு கட்டுரையை பிரசுரம் செய்யாமல் இருக்கும் அந்த 20,000 ரிங்கிட் லஞ்ச பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு ஒரு ஹோட்டல் வளாகத்தில் அக்குற்றத்தை புரிந்ததாக நந்தகுமார் குற்றம் சாட்டப்பட்டார். அதே நாளில் கைதாகி விசாரணைக்காக 4 நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 220 ஆண்டுகள் சிறையும் லஞ்ச பணத்தில் 5 மடங்கு தொகை அபராதமும் விதிக்கப்படலாம். சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளி விரைவில் நிர்மாணிப்பீர். கல்வி அமைச்சருக்கு பினாங்கு மாய்கா கோரிக்கை. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வரும் பினாங்கு சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளியை நிர்மாணிப்பதில் கல்வி அமைச்சரும் நிவோங் திபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான பட்லினா சிட்டேக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு மாய்காவின் தலைவர் டத்தோ ஜே தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய முன்னணி தலைமையிலான மத்திய அரசின் ஆட்சி காலத்தில் சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளியின் கட்டிட பணிக்காக 3.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதோடு தேவையான நிலமும் அடையாளம் காணப்பட்டது. ஆனால் பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சிலர் மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை முழுமையாக பயன்படுத்தி விட்டதோடு மேலும் அதிக நிதி கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளியின் விவகாரத்தை எழுப்பிய போது வழக்கு முடிந்த பிறகே அப்பள்ளிக்கான புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்படும் என கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் தெரிவித்தது குறித்து பினாங்கு மாய்கா பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தினகரன் தெரிவித்தார். இவ்வழக்கு முடிந்து அல்லது நீதிமன்ற முடிவினால் திருப்தி அடையாத தரப்பினர் மேல்முறையீடு செய்யும் சாத்தியம் ஏற்பட்டால் சுங்கைப்பாக்கம் வட்டார மக்களும் அப்பள்ளியின் மாணவர்களும் அதுவரை காத்திருக்க வேண்டுமா என தினகரன் வினவினார். 2024ஆம் ஆண்டு சுங்கைப்பாக்கம் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலின் போது இப்போது மக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு வழக்கு முடிந்த பிறகு மட்டுமே சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளி கட்டப்படும் என்பதை கல்வி அமைச்சர் கூறவில்லை. எனவே இந்த பள்ளியை விரைவாக கட்டுவதற்கான தீர்வை கல்வி அமைச்சர் கண்டறிந்து காலம் தாழ்த்தாமல் சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளி கட்டடத்தை நிர்மாணிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். பாலிங்கில் நோன்பு திறப்புக்கு அழையா விருந்தாளியாக வந்த 4 மீட்டர் நீளம் 10 கிலோ எடை ராஜநாகம் பிடிபட்டது. பாலிங்கில் புலாய் ஜலான் கம்போங் பயாவில் உள்ள ஒரு குடும்பத்தினர் நேற்று மாலை தங்களது வீட்டில் 4 மீட்டர் நீளம் கொண்ட ராஜநாகம் இருந்ததை கண்டு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர்.
மாலை மணி 6:40 அளவில் இது குறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக மலேசிய சிவில் தற்காப்பு படையை சேர்ந்த அதிகாரி முகமது ஃபைசல் அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். முதலில் அந்த பாம்பு வீட்டிற்கு பின்னால் உள்ள வேலி கம்பியில் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் பின்னர் பெரிய அளவில் சீறிக்கொண்டு அந்த வீட்டிற்கு வெளியே உள்ள பொருட்கள் வைக்கும் பகுதிக்குள் நுழைந்து மறைந்ததாக அந்த வீட்டின் உரிமையாளர் கூறியதாக முகமது ஃபைசல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டிற்கு சென்ற சிவில் தற்காப்பு படை உறுப்பினர்கள் சுமார் 25 நிமிடங்கள் தேடிய பின் 10 கிலோ எடை உள்ள அந்த ராஜநாகத்தை பிடிக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றார். அந்த பாம்பு பொருட்களை வைக்கும் ரேக்குகளுக்கு இடையில் குறுகிய இடைவெளியில் மறைந்திருந்ததாக முகமது ஃபைசல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த ராஜநாகம் பின்னர் வனப்பகுதியில் விடப்பட்டது. பினாங்கு விமான நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிய வர்த்தகருக்கு 100 ரிங்கிட் அபராதம். தனது நண்பரின் பேக்கில் வெடிகுண்டு இருப்பதாக பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தின் பரிசோதனை முகப்பிடத்தில் நகைச்சுவையாக கூறிய வர்த்தகர் ஒருவருக்கு 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் 3 நாள் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேஜிஸ்ட்ரேட் சாய் ஹியூ டிங் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 64 வயதுடைய இங்காக் யூ குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மார்ச் 11ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தின் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்தில் அறிக்கை வெளியிட்ட குற்றத்தை இங் ஒப்புக்கொண்டார். 1955ஆம் ஆண்டு சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. ஜொஹூர் மாநில விளையாட்டு தூதராக பூப்பந்து சகாப்தம் டத்தோ லீ சாங் வெய் நியமனம். பூப்பந்து சகாப்தம் டத்தோ லீ சாங் வெய் ஜொஹூர் மாநிலத்தின் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அதனை அறிவித்தார். இந்நியமனத்தின் வழி மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களின் நட்சத்திர குழுவில் சாங் வெய் இணைகிறார். நியூசிலாந்து ஆல் பிளாக்ஸ் ரக்பி அணியின் முன்னாள் நட்சத்திரம் சோனி பில் வில்லியம்ஸ், ஆஸ்திரேலிய முன்னாள் கால்பந்து வீரர் டிம் சாஹில் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர். ஜொஹூரில் கால்பந்து மேம்பாட்டு மற்றும் தனது குறிக்கோள் அல்ல. பூப்பந்து, கூடைப்பந்து, குத்துச்சண்டை, ரக்பி என எல்லா விளையாட்டுகளையும் தரம் உயர்த்துவதே என துங்கு இஸ்மாயில் குறிப்பிட்டார். இவ்வேளையில் ஜொஹூர் மாநில விளையாட்டு தூதராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பதை பெரும் பொறுப்பாக கருதி சேவையாற்ற தயாராக இருப்பதாக சாங் வெய் கூறினார். என் மீது TMJ வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி ஜொஹூரின் விளையாட்டு மேம்பாட்டு பணிகளுக்கு பங்களிப்பேன் என்றார் அவர். 3 முறை ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வெற்றியாளரான சாங் வெய் ஓய்வு பெற்று விட்டாலும் உலக அரங்கில் இன்னமும் மலேசிய பூப்பந்தின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறார். வொம்பாட் குட்டியை தாயிடம் இருந்து பறித்த அமெரிக்க பெண்ணுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் கண்டனம். ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட அழகான பாலூட்டி இனமான வொம்பாட்டின் குட்டியை அதன் தாயிடம் இருந்து பறித்து இன்புற்ற அமெரிக்க சமூக ஊடக பிரபலத்தின் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. சாம் ஜோன்ஸ் என்ற அப்பெயரின் செயலால் ஏற்கனவே இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களை கோபப்படுத்தி உள்ள நிலையில் தற்போது ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸும் அவரை சாடியுள்ளார். தைரியம் இருந்தால் ஒரு முதலை குட்டியை அதன் தாயிடம் இருந்து எடுத்து பாருங்களேன், அப்போது தெரியும் என்ன நடக்கும் என ஆல்பனீஸ் காட்டமாக கேட்டார். தன்னை ஒரு வெளிப்புற ஆர்வலர் மற்றும் வேட்டைக்காரர் என்று அழைத்துக் கொள்ளும் அப்பெண் சாலையோரம் இருந்த அந்த வொம்பாட் குட்டியை தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடுவது வைரலான வீடியோவில் தெரிகிறது. கலவரமடைந்த தாய் வொம்பாட் செய்வதறியாது அப்பெண்ணின் பின்னால் ஓடி வருவது பார்ப்பவர்களையே பதற வைக்கிறது. ஜோன்ஸ் வொம்பாட் குட்டியை தூக்கி வருவதை காருக்குள் இருந்தவாறு வீடியோவில் பதிவு செய்யும் ஆடவர் சிரிப்பதையும் கேட்க முடிகிறது. கண்டனங்கள் குவிந்ததும் 1 நிமிடத்திற்கும் குறைவாகவே குட்டியை கையில் வைத்திருந்தேன், பிறகு பாதுகாப்பாக அதன் தாயிடமே விட்டுவிட்டேன் என ஜோன்ஸ் வீடியோவின் கீழ் பதிவிட்டார். என்றாலும் கண்டனங்கள் தொடரவே வீடியோவை நீக்கிவிட்டு தனது சமூக ஊடக கணக்குகளை அவர் பிரைவேட் ஆக்கிவிட்டார். ஆயுதம் ஏந்தி கொள்ளையிடும் வெளிநாட்டு கும்பலை சேர்ந்த 3 செப்பாங்கில் சுட்டுக்கொலை. போலீசை தாக்க முயன்ற 3 வெளிநாட்டு குற்றவாளிகள் ஸ்லாங்கூர் செப்பாங்கில் உள்ள தேசா விஸ்டா காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகாலை 3 மணி அளவில் அருகில் உள்ள குடியிருப்பில் வீட்டை உடைத்து அக்கும்பல் திருட முயன்றுள்ளது. அப்போது பாதுகாப்பு அலாரம் ஒலித்ததால் விழித்துக் கொண்ட வீட்டின் உரிமையாளர் அந்த முகமூடி கும்பலை கண்டு விரட்டினார். உடனடியாக போலீசுக்கும் தகவல் கொடுத்தார். அதற்குள் சுதாகரித்துக் கொண்ட
திருடர்கள் மூவரும் அருகில் உள்ள காட்டுக்குள் தப்பி ஓடினர். எனினும் களத்தில் இறங்கிய போலீஸ் அவர்களை கண்டுபிடித்தது. போலீஸை கண்டதும் கரங்கத்தியால் தாக்க முயன்றதால் மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 35 முதல் 40 வயதிலான அம்மூவரும் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், நெகிரி செம்பிலானில் 17 கொள்ளை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. யார் தடுக்க வந்தாலும் வெட்டி சாய்க்கும் படு பயங்கரமான அக்கும்பலை சேர்ந்த மேலும் 2 போலீஸ் வலை வீசி வருகிறது. சீன பெருஞ்சுவரில் பிட்டத்தை காட்டிய 2 ஜப்பானிய சுற்றுப்பயணிகள் கைது. சீன பெருஞ்சுவரில் தங்களின் பிட்டத்தை காட்டி புகைப்படம் எடுத்த 2 ஜப்பானிய சுற்றுப்பயணிகள் சீனாவில் 2 வாரங்கள் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டனர். பீஜிங்கிற்கு அருகில் உள்ள இந்த உலக பாரம்பரிய தளத்தில் தனது பிட்டத்தை ஆடவர் காட்ட அதனை உடனிருந்த பெண் புகைப்படம் எடுத்துள்ளார். இருவரும் உள்ளூர் பாதுகாப்பு படையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டு 2 வாரங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு ஜனவரியில் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டனர். அதை ஒரு குறும்புக்காகவே செய்ததாக ஜப்பானிய தூதரகத்திடம் அவர்கள் விளக்கம் கூறியுள்ளனர். சீனாவில் பொது இடத்தில் மற்றவர் கண்களுக்கு தெரியும் வகையில் இடுப்புக்கு கீழே காட்டுவது சட்டத்திற்கு எதிரானதாகும். கிள்ளான் துறைமுக சேமிப்பு கிடங்கில் கார்கள் களவு, போலீசில் புகார் செய்த சரக்கு கப்பல் நிறுவனம். கடந்த டிசம்பரில் வாகனங்களை ஏற்றி செல்லும் வழியில் தீப்பிடித்த சரக்கு கப்பலில் இருந்த கார்கள் காணாமல் போயிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மர்ம நபர்கள் கிளான் துறைமுக வாகன சேமிப்பு கிடங்கை உடைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கார்களை களவாடி இருப்பதாக கப்பலின் உரிமையாளர்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர். கார்கள் களவு போன விஷயம் நேற்று நண்பகலில் தெரிய வந்ததாக MV மலேசிய ஸ்டார் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் கூறினார். கும்பலொன்று சேமிப்பு கிடங்கினுள் இருந்தவாறு டிக்டாக் நேரலை செய்யும் லிங்க் இணைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அந்த நேரலையில் அவர்கள் கார்களை திருடுவது காட்டப்படவில்லை. இது ஒரு கிரிமினல் குற்றமாகும். திருடிய கார்களை அவர்கள் திருப்பி ஒப்படைப்பதே ஆக வேண்டும் என ஜெரமி ஜோசப் கூறினார். சட்ட நடவடிக்கை பாயும் முன்பாக கார்களை திருப்பி தந்து விடுவது அவர்களுக்கு நல்லது என ஜெரமி சொன்னார். டிசம்பர் 2ஆம் தேதி கோதகினபாலவுக்கு செல்லும் வழியில் பத்துபஹாட்டின் தஞ்சோங் லாபுவில் இருந்து சுமார் 9 கடல் மைல் தொலைவில் அந்த கப்பல் தீப்பிடித்தது. இதில் சில வாகனங்கள் சேதமடைந்தன. இதனால் கப்பல் கிள்ளான் துறைமுகத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு 34 வாகனங்கள் அங்குள்ள கிடங்கொன்றில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.